வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. 1990 இருந்து 2000 வரைக்கும் லல்லு பிரசாத் யாதவ் குடும்பம் தான் அங்க ஆட்சியில் இருந்தது. அந்த ஃபேமிலி ஆடாத ஆட்டம் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. காரணம், அதாவது நம்ம ஊர்ல சேலத்து வீரபாண்டி ஆரம்பிமா சொல்லுவாங்க, சேலத்து முதல்வரே வருக வருகன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆளுகையில் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு தான் இது. அது மாதிரி அங்க வந்து அந்த ஆட்டத்தை பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு பிறகு அவருக்கான வாய்ப்புகளை மறுத்துனாங்க. பெரிய மைண்ட் செட்ல வந்து காங்கிரஸ் இருக்காங்க. எப்படி வந்து ஹரியானால வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இருந்திருந்தா அந்த இடத்துல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும். சோ அதே மாதிரி பிளண்டர் வந்து பீகார்லயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தான் வந்து அப்பர் ஹேண்ட் இன்னமும் பண்றாங்க பீகார்ல பிளண்டர். சச்சின் பைலட் இருக்காரு. அதே போல வந்து அங்க அஜித் சர்மா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒரு பெரிய மைண்ட் செட்லயே இருக்காங்க. சாதி ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது அந்த தேர்தல். இன்னொன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் தேர்தலை மையப்படுத்தி தான் பிஜேபி அக்செப்ட் பண்ணதா சொல்றாங்க. நிதிஷ்குமார் தெருவும் சொல்றாரு, நான் சொல்லிதான் சாதிவாரி கணக்கெடுப்ப பிஜேபி கொண்டு வந்து. அது எலெக்ஷனுக்காக தான் வந்து நிதிஷ் வந்து பண்ணாரு. அது வந்து இந்தியா முழுமைக்கும் நரேட்டிவாக மாறிச்சு. எல்லா மாநிலங்களையும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிற ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணது வந்து நிதிஷ் தான். யாதவர்கள் தீர்மானிக்கும் சக்தியாவும் முஸ்லிம்கள், அதே போல கோரி பிளஸ் குர்மி இந்த சமூகம். அதற்கு பிறகு சிறிய வகையான, அதாவது நலிந்த பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ராஜ்புட், பிராமின், அதே போல பூமிகார், ஜெய்ஸ்வால், கயாஸ்தா இந்த சமூகங்கள் வந்து பெரும்பாலும் யார் பிஜேபி பாக்கெட்ல இருக்குது. இந்த நலிந்த பிரிவு ஓட்டுகள் எல்லாமே குறிப்பா நிதிஷ் பக்கம் இருக்குது பெரிய அளவு. தமிழ் டப்பிங் படங்களை வந்து பீகார் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் படங்கள் எல்லாம் வந்து விஜய பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு மைண்ட் செட்ல வந்து அவருக்கு இருந்தாரு. அது எந்த தமிழ்நாட்டுக்கே விஜய் போக மாட்டேங்கிறாரு. நண்பருக்காக வந்து பீகார்ல போய் வந்து பிரச்சாரத்தை பண்ணிடுவாரா விஜய்ங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் பழைய தகவல் உறுதியா சொல்றாங்க. அவர் வந்து பீகார் தேர்தல் முடிஞ்சதும் விஜய்க்கு வந்து ஒர்க் பண்ண தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு தகவலை உறுதியா சொல்றாங்க. பிஜேபியோட ஒரே திட்டம் பீகாரை தன்வயப்படுத்தணும். மகாராஷ்டிராவையே தன்வயப்படுத்தியவர்கள் அவங்க. யாரு? அஜித் பவாரியும் இவரையும் வச்சுக்கிட்டு இங்க என்ன பிளான்ல தெரியுங்களா? நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி பயணிக்க போறாங்க. இன்னொன்னு இதுல ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம், பீகாருடைய ட்ராக் ரெக்கார்டே எடுத்து பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் பிஜேபி தான் அங்க பவர்ஃபுல். ஸ்ட்ரைக் ரேட் அவங்க தான் நல்லா டாப்பா இருக்காங்க. இதுல வந்து ஆர்ஜேடியை பொறுத்தவரை ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. மோடியின் செல்ல குழந்தை அப்படின்னே சொல்றாங்க. மோடி மீது அதிகமான பாசமும் நேசமும் வைத்திருக்கிறார் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான். அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததே மோடி நேரடி பார்வையில, கடைக்கண் பார்வையில இருக்காரு, இப்பவும் இருக்காரு. அவரு வந்து எனக்கு வந்து டெல்லி பாலிடிக்ஸ் வேணா, என்னை கொண்டு போய் என் ஸ்டேட்ல விட்டுருங்க, நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிறேன்ற ஆசையெல்லாம் அவருக்கு இருக்கு. அதை இன்னைக்கு வேண்டான்ற முடிவிலே அவர் இருக்காரு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஆதனின் முதன்மை செய்தியாளர் திருமிகு மாதேஷ் வந்துள்ளார். வணக்கம் மாதேஷர். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. 2025 மிக முக்கியமான ஆண்டு. பீகார் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. பீகார் மிக முக்கியமான அந்த ஹிந்தி பெல்ட்ல பீகார் வந்து மிக முக்கியமான ஸ்டேட்டு. அங்கு தற்போது பாஜக கூட்டணி தான் வந்து ஆளும் கட்சியாக இருக்காங்க. எலெக்ஷன் கிட்டத்தட்ட 2005 இருந்து 2025 வரைக்கும் பீகாருக்கு ஒரே முதல்வர் நிதிஷ் தான் வந்து மிக நீண்ட கால முதல்வராக இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. லாஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 முறை வந்து பல்ட்டி அடிச்சாரு. 2 முறை வந்து கூட்டணியை வந்து மாத்திக்கிட்டுலாம் வெளியே வந்தாரு. இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நிதிஷ்குமார் தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கல, தனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே வந்து பிஜேபிக்கு ஒரு பல்ட்டி அடிச்சாரு. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்பொருளாக அந்த காலகட்டத்தில் மாறுச்சு. தற்போது ஒரு பீகார் எலெக்ஷன் யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு? பிஜேபி கூட்டணிக்கு அட்வான்டேஜா இருக்கா, அல்லது வந்து ஆர்ஜேடி பிளஸ் காங்கிரஸ் கூட்டணிக்கு அட்வான்டேஜா இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன சார் இதை பொறுத்த வரைக்கும்? தாமரை, நான் பீகார் மாநிலம் குறித்து முழுமையாவே சொன்னா மட்டும்தான் இது வந்து ஒரு தெளிவு பிறக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பீகார்ன்ற ஒரு மாநிலம் இந்தி பெல்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான மாநிலம். அங்கு வந்து போஜ்புரி, உருது பேசக்கூடிய மக்கள், அந்த மக்கள் இருந்தாலும் இந்தி தான் அவங்களுடைய ஆட்சி மொழி. ஆமா. பீகாரை பொறுத்த வரையில இந்தியாவில் வந்து நிலப்பரப்பின் அடிப்படையில் 13வது மாநிலமா பார்க்கப்படுகிறது. அதே போல மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவின் 3வது மாநிலம் பீகார். பீகார்ன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பீகார் வந்து அமைதியையும் அகிம்சையும் போதிக்கக்கூடிய புத்தரும் அதே போல மகாவீரரும் பிறந்த ஊர். அதே போல நமக்கெல்லாம் பூஜ்யம்னு ஒன்று சொன்னது, வரலாறு எல்லாம் சொன்ன ஆரியப்பட்டர் பிறந்த மாநிலம் வந்து பீகார்.
இந்த பீகாருடைய ட்ராக் ரெக்கார்டை பொறுத்தவரையில், தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் பல முதல்வர்கள், ரொம்ப ஃபேமஸான முதல்வர்கள், இந்தியாவே அறிந்த முதல்வர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவ், அவர் மேல நிறைய ஊழல் வழக்கு என்ற பெயர் பெற்றவராக இருந்தாலும் ஒரு எளிய ஒரு சாமானியன் கூட முதல்வர் ஆக முடியும், ரொம்ப ஒரு சாதாரண மொழிநடையில பேசக்கூடியவர்கள் கூட முதல்வர் ஆக முடியும்ன்றதுக்கு லல்லு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி. அதற்கு பிறகாக தொடர்ச்சியா கடந்த 20 வருஷமா நிதிஷ்குமார் தான் அங்க சீஃப் மினிஸ்டரா மன்னராக இருக்காரு. நடுவுல ஒரு 278 நாள் மட்டும் ஜித்தன் ராம் மாஞ்சின்ற ஒரு கம்யூனிட்டி, அது அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு கட்சியின் தலைவர், அவர் வந்து ஒரு 278 நாள், ஒரு வருஷம் கிட்ட இருந்திருக்காரு. அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் கிடையாது. அதுக்கு மேல இந்த 20 வருஷமா நிதிஷ்குமார் தான் அங்க வந்து பெரிய ஒரு அரசரா இருக்காரு. ஆனா நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில அவருக்கு வந்து பாட்னா, அங்க இருக்கிற தலைநகர் பாட்னா வந்து பாடலிபுத்திரம். இந்த பாடலிபுத்திரம் பல்டிராம் அப்படின்ற பேரு அவருக்கு வந்து இருக்கு. அதாவது பல்ட்டி அடிப்பாரு நிறைய விஷயங்கள்ல. அரசியல்ல வந்து சட்டுன்னு இங்க இருப்பாரு, நாளைக்கு அங்க போய் கை கொடுத்துட்டு அங்க உட்காந்துருவாரு. அது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. லாஸ்ட் எலெக்ஷன் 2020 பொறுத்த வரைக்கும் பிஜேபி பிளஸ் ஜேடியு தான் கூட்டணியா இருந்தாங்க. 2.5 வருஷம் டென்யூர் வந்து பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிதிஷ் 2.5 வருஷம் முதல்வராக இருந்தாரு. அடுத்த 2.5 வருஷம் வந்து பாஜக கேட்குறாங்க. டக்குன்னு வந்து கூட்டணியை முடிச்சுட்டு டைரக்டா வந்து ஆர்ஜேடி அவங்க கூட கூட்டணி வச்சு அங்க ஒரு முதல்வராக மாறிட்டாரு. அங்க வந்து ஒரு முதல்வராக நீடித்தாரு. அதே போல வந்து நிதிஷ்க்கும் லல்லு பிரசாத்துடைய பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் வந்துச்சு. மறுபடியும் அங்க இருந்து கூட்டணியை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பாஜகவோட வந்தாரு. ஸோ பல்ட்டி அடிக்கிறது அவருக்கு ஒன்றும் ரொம்ப இயல்பான ஒன்று தான். சாதாரணமாக அன்னிச்சையான செயல் அவருக்கு நிதிஷ்குமாருக்கு. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? வடமாநில தொழிலாளர்களாக. ஆமா, தொழிலாளர்கள். அவங்க வந்து தமிழ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்றாங்க. பாடலிபுத்திரம் அவர் வந்து பாட்னா பல்ட்டி மாமா அப்படின்றாங்க. அந்த மாதிரி பேரெல்லாம் சொல்றாங்க. கடந்த 20 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட்ல அவர் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கான காரணம், அங்க வெறும் அவருக்கு ஒரு 15% வாக்குகள் தான் வச்சிருக்காரு. அவர் சார்ந்த சமூகம் வெறும் 3% தான். குர்மி சமூகம், குர்மி கோரி, இந்த 2 சமூகம் 6% இருக்குது. இதனை மீறி இபிசின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல இந்த வண்ணார் நாவிதர் குயவர்னு ஒரு சில சமூகங்கள், திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி சின்ன சின்ன கம்யூனிட்டி, அந்த மைனாரிட்டி, அந்த நலிவடைந்த பிரிவுன்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் இவருக்கு அதிகமா வாக்கு செலுத்தி ஒரு 15% வாக்குகளை வாங்கி வச்சிருக்காரு. இதை வச்சுக்கிட்டே மத்தவங்க யார் மேஜரா வராங்களோ அவங்க கிட்ட இவரு பேரம் பேசி பெரிய அளவுக்கு இவரு அந்த டிசைடிங் ஃபேக்டர் வந்து யாதவ் பிளஸ் முஸ்லிம்ஸ் அவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப கிராமப்புறங்களை அதிகமா கொண்ட ஒரு மாநிலம் பீகார். 85% மேல கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் பீகார். அங்க வந்து ரூரல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு 58%, குறைஞ்சது 58% சொல்றாங்க. 50%க்கு மேல இளைஞர்கள், 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அதிகமே பீகார் மாநிலம் தான். அதன் காரணமா தான் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து வேலை வாய்ப்புகள்ல பல்வேறு பிரச்சனை இருக்கு. அந்த அக்னிபத் திட்டம் கொண்டு வந்த போது ரொம்ப ரொம்ப கலவர பூமியாக வந்து பீகார்லாம் மாறுனுச்சு. ஏன்னா வந்து அங்க வந்து அரசு பணியை வந்து ரொம்ப ரொம்ப கௌரவமாக நினைக்கக்கூடியவர்கள் தான் வந்து அந்த ஹிந்தி பெல்ட்ல உள்ளவங்க, குறிப்பாக பீகார்ல. அப்படி அங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்டோட ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வந்து பீகார்ல வந்து ஜேடியு ஆர்ஜேடி கூட்டணியில் இருக்கும் போது அதுக்கு வந்து பல முக்கியமான முடிவுகளை வந்து இனிஷியேட்டிவை வந்து தேஜஸ்வி யாதவ் பண்ணாரு. கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு அதே வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமா வச்சாரு. தற்போது வந்து இளைஞருடைய வாக்கை குறிவைக்கும் விதமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாக வந்து தேஜஸ்வி யாதவ் கொண்டு போக போறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு பயன் கொடுக்குங்கிறது வந்து தேர்தல் முடிவு தான் நமக்கு தெரியுமே தவிர, அங்க வந்து இளைஞர்கள் ஓட்டு அதிகம், குறிப்பாக கவர்மெண்ட் வேலைக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கிற விஷயங்களை வந்து தொடர்ச்சியா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு தேஜஸ்வி யாதவ். சமீபத்தில் அமித்ஷா ஹிந்தி பெல்ட்ல வந்து இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து பேசுபொருளாக மாறும். கடந்த ஒரு 6 மாசமாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்த பீகார் தேர்தலை ஒட்டி அங்க நிறைய இம்ப்ளிமெண்ட், பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி அங்க போற மாதிரி, அதே போல மத்திய அமைச்சர்கள் பலர் வந்து அங்கேயே முகாமிட்டு பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த முறை பீகாரை எப்படியாவது பிஜேபி தன்வசம் கொண்டு வர வேண்டும் என்று அவங்க வந்து எப்படி கடைசி 5 மாநில தேர்தல்ல டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த 3 ஸ்டேட்டை வந்தாங்க. ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் வந்து அவங்களால பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல. பட் இது 3, இதுல ஜார்க்கண்ட் பக்கத்துல தான் பீகார். 2000 ஆண்டு பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்டதுதான் ஜார்க்கண்ட். சரிங்களா? எப்படியாவது பீகாரை தன்வயப்படுத்தணும். ஏன்னா இந்தி பெல்ட், ஹாட் பெல்ட் அங்கதான், அங்க இருந்து தான் தொடங்கணும் அவங்களுடைய எல்லாமே. உத்தரப்பிரதேசம், பீகார் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுல பிஜேபி ரொம்ப கவனமா இருக்கு. பிஜேபி ரொம்ப கவனமா இருப்பாங்க. இருந்தாலும் வந்து முதல்வர் வேட்பாளராக நிதிஷ் தான் இருப்பாருன்னு நானுமே நினைக்கிறேன். ஏன்னா நிதிஷ முழுசா அவங்க நம்பி ஒன்னும் பயணிக்கல. ஏன்னா ஒரு 12 எம்பிக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு உருவான கூட்டணியாக இருந்தாலும் 2020 பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பீகார்ல வந்து பல உள்ளடி வேலைகள்லாம் பண்ணாங்க. என்னதான் பிஜேபி நிதிஷ் கூட்டணி இருந்தாலும்
சிராக் பஸ்வானை வந்து மிக முக்கியமான ஃபேக்டரா பயன்படுத்துறாங்க. நிதிஷ் எங்கெல்லாம் வேட்பாளர் நிப்பாட்டினாரோ கிட்டத்தட்ட 115 தொகுதிகளில் வந்து சிராக் பஸ்வான் தன்னுடைய வேட்பாளர் நிப்பாட்டினாரு. பாஜகவுக்கு எதிராக அவர் வந்து வேட்பாளர் நிப்பாட்டினார். ஒரு 6% வந்து ஒரு ஸ்விங் எல்லாம் மாறுனுச்சு. எப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து அமமுக வந்து அதிமுகவுடைய வாக்குகளை பிரிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ரோலை வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து சிராக் பஸ்வான் பண்ணிருக்காரு. இல்ல அதுக்கு என்ன காரணம்னா பிஜேபி நிதிஷா அன்னைக்கு நம்பல. என்னதான் அலைன்ஸ்குள்ள இருந்தாலும் அவர் நிறைய கேம் விளையாடுவார், அதான் பல்ட்டி அடிப்பாருன்ற ஒரு காரணம் யாருக்குமே அங்க நம்பிக்கை இல்ல. இந்த எலெக்ஷன் அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில பிஜேபி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிராக் பஸ்வான் வந்து மத்திய அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு முதல்வராக போறேங்கிற ஒரு கனவுல எல்லாம் இருக்காரு. இல்ல அவருக்கு இந்த முறை எண்ணம் இல்ல. நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் ராஜினாமா செய்யக்கூடிய மனநிலையில தான் இருக்காரு. ஆனா மோடி அமித்ஷாவும் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, அவரை மத்திய அமைச்சராகவே தொடர சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அப்படி அவர் மாநில அரசியலுக்கு போறாரு, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் அப்படி உள்ள போறாரு அப்படின்னா அவருக்கு இந்த முறை நிதிஷை நோக்கி தான் பயணிக்க போறாங்க. அது முடிவெடுத்துட்டாங்க. நிதிஷ் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் வந்து நமக்கு மகா கத்பந்த், அதாவது நமக்கு இந்தியா கூட்டணி, அந்த ஆர்ஜேடி பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி, அதுக்குள்ள வந்து நிறைய பேரை சேர்க்கறதுக்கான முயற்சி. அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு, அதாவது அவர் பேர் வந்து பசுபதி குமார் பராஸ் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்காரு. எப்படி சிராக் பாஸ்வான் பிஜேபியில இருக்காரு, அவரும் ஏற்கனவே பிஜேபியில இருந்தாரு. தலித்துக்களை மதிக்கவில்லை அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி குரலோடு வெளியே வந்திருக்காரு. அவரை வந்து ஆர்ஜேடி வந்து தங்கள் கூட்டணிக்குள்ள சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் வந்துருவாரு தான் நான் நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி ஆர்ஜேடி பிளஸ் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளார வந்து பசுபதி குமார் பாரஸ் வந்து நிச்சயம் வந்துருவாரு தான் நானுமே நினைக்கிறேன். அதாவது பீகாரை பொறுத்தவரையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம், 1990 இருந்து 2000 வரைக்கும் லல்லு பிரசாத் யாதவ் குடும்பம் தான் அங்க ஆட்சியில் இருந்தது. லல்லு பிரசாத் யாதவ் அந்த ஃபேமிலி ஆடாத ஆட்டம் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. காரணம், அதாவது நம்ம ஊர்ல சேலத்து வீரபாண்டி ஆரம்பமா சொல்லுவாங்க, சேலத்து முதல்வரே வருக வருகன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆளுகையில் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு தான் இது. அது மாதிரி அங்க வந்து அந்த ஆட்டத்தை பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு பிறகு அவருக்கான வாய்ப்புகளை மறுத்துட்டாங்க. சரியான கோபம் அவங்க மேல, அந்த குடும்பத்தின் மீது பீகார்ல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, கோபம் இல்ல. தேஜஸ்வி யாதவ் மேல ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு, இளைஞர்கள் வந்து பெரிய அளவுக்கு தேஜஸ்வியை ரசிக்கிறாங்க. ஒரு பேச்சாற்றல், மக்களை வந்து அட்ரஸ் பண்ற விதம், டவுன் டு எர்த்தா இருக்காருங்கிற ஒரு வாதம் வந்து அவருக்கு இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனையை நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரு. ஆமா, அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரு. இங்க வந்து முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டாரு. இன்னொன்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி, அரசியல் துல்லியமா கணிக்கக்கூடியவர். இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, திரு உதயநிதியோட நெருங்கிய நண்பர் வேற அவரு. அந்த மாதிரி பல வேலைகள் அரசியல்ல ரொம்ப தீவிரமா களமாடக்கூடிய ஒரு நபர். காங்கிரஸ் தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெறும் 19 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு எவ்வளவு சீட்டு வாங்கினாங்க தெரியுங்களா காங்கிரஸ் அப்போ உங்களுக்கு? அதாவது 70 சீட்டு வாங்கி வெறும் 19 சீட்டு தான் வெற்றி பெற்றாங்க. கடந்த முறை தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர், அதை கெடுத்து விட்டதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து ஒரு இந்தியா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய, இந்த எலெக்ஷனை லாஸ்ட் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் 99 சீட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் பல்வேறு மாநிலங்களில் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சர்க்கிள், ஒரு பெரிய அடி. ஸோ ஒரு பெரிய மைண்ட் செட்ல வந்து காங்கிரஸ் இருக்காங்க. எப்படி வந்து ஹரியானால வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இருந்திருந்தா அந்த இடத்துல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும். சோ அதே மாதிரி பிளண்டரை வந்து பீகார்லயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தான் வந்து அப்பர் ஹேண்ட் இன்னமும் பண்றாங்க பீகார்ல பிளண்டர். சச்சின் பைலட் இருக்காரு. அதே போல வந்து அங்க அஜித் சர்மா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒரு பெரிய மைண்ட் செட்லயே இருக்காங்க. சச்சின் பைலட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. அதாவது வந்து முதல்வர் வேட்பாளர்னு யாருன்னு சொல்ல தேவையில்ல, மகா கட்பந்த் எலெக்ஷனுக்கு பிறகு பாத்துக்கலான்றாரு. அது பெரிய ஃபெயிலியர் ஆயிரும். இது வந்து இப்பவே தூக்கி அவங்க நிதிஷ்க்கும் பிஜேபிக்கும் வெற்றியை கொடுக்குற மாதிரி கணக்கு. அது தெரியாம அத சச்சின் பைலட் சொல்றாரு. காங்கிரஸ் ஏன் வந்து தமிழ்நாட்டுல வந்து எப்படி வந்து ஒரு திமுகவுக்கு சபார்டினேட்டா இருக்காங்களோ அப்படிதான் அங்க வந்து ஆர்ஜேடிக்கு வந்து சபார்டினேட்டாக தான் இருக்கணுமே தவிர அங்க தன்னுடைய வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா அது பாஜகவுக்கு பீகாரை கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் மிகப்பெரிய சரிவை பல மாநிலங்களில் செய்து கொண்டு இருக்கிற இடத்தெல்லாம் ஒண்ணுன்னா விட்டுங்கிறாங்க. பிஜேபி அசுர வேகத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு தேர்தல் முடிஞ்சா அடுத்த நாளே போய் இன்னொரு தேர்தலுக்கு உட்கார்றாங்க. இந்த வெற்றியை கூட கொண்டாட மாட்டேன்றாங்க பிஜேபி. இத காங்கிரஸ் உள்வாங்க மாட்டேங்குது. தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக சொல்லிட்டு ஆர்ஜேடி பயணத்தை தொடங்கிருச்சு. இந்த நேரத்துல சச்சின் பைலட் இப்ப குழப்பம் பண்றாரு. இந்த குழப்பம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. முதல்வர் வேட்பாளரை தமிழ்நாட்டுல எப்படி வந்து ஸ்டாலின் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் அமைதியா இருக்காங்களோ அதே மாதிரி அங்க வந்து தேஜஸ்வி யாதவ் கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிட்டு அமைதியா தான் இருந்தாகணுமே தவிர ஒரு பெரிய மைண்ட் செட்ல வந்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் பாத்துக்கலாம், நாங்க தான் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் நினைச்சாங்கன்னா தங்க தலையில காங்கிரஸ் தாங்களே மணலி போட்டுக்கிறதுக்கு சமம் தான் இந்த ஒரு முன்னெடுப்புகள் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து எப்படி சபார்டினேட்டா இருக்காங்களோ அங்க வந்து தேஜஸ்விக்கு சபார்டினேட்டா தான் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ்க்கு என்ன பவர் இருக்கு இல்லைங்க? இப்ப தேஜஸ்வி ஆர்ஜேடியை நம்பி அந்த மகா கத்பந்த் பயணம் செய்வதுதான் சால பொருந்தும்.
இல்ல நீங்க காங்கிரஸ் அங்க வந்து நிறைய கேம் விளையாடுனீங்க அப்படின்னா இப்பவே அவங்க வெற்றியை தூக்கி அங்க கன்னியாகுமார் மாதிரியான ஆட்கள்லாம் காங்கிரஸ்ல இருக்காங்க. அவர் வந்து கன்னியாகுமார் டெல்லியில வேணா பர்ஃபார்மரா இருக்கலாம், அங்க பீகார்ல அவ்வளவு பெரிய பர்ஃபார்மர் கிடையாது. ஆனாலும் ஒரு நல்ல பேச்சாளர், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கேம்பைனர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு அசர்ட்டா தான் வந்து காங்கிரஸ் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர நாங்க ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க போறோம், எலெக்ஷனுக்கு பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அது அந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளா 2020 எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான முடிவை வந்து தற்போது உள்ள எலெக்ஷனையும் வந்து உங்களுக்கு அப்படிதான் பார்க்க முடியும். இல்ல அங்க வந்து கம்யூனிட்டி சாதி ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது அந்த தேர்தல். இன்னொன்னு சாதிவாரி கணக்கெடுப்பே பீகார் தேர்தலை மையப்படுத்தி தான் பிஜேபி அக்செப்ட் பண்ணதா சொல்றாங்க. நிதிஷ்குமார் தெருவும் சொல்றாரு, நான் சொல்லிதான் சாதிவாரி கணக்கெடுப்ப பிஜேபி கொண்டு வந்துச்சு. அது எலெக்ஷனுக்காக தான் வந்து நிதிஷ் வந்து பண்ணாரு. அது வந்து இந்தியா முழுமைக்கும் நரேட்டிவாக மாறிச்சு. எல்லா மாநிலங்களையும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிற ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணது வந்து நிதிஷ் தான். தமிழ்நாடு அப்படி பண்ணியிருக்கணும். ஒரு காஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கல. ஒரு நிதிஷ் மாதிரி காஸ்ட் சர்வே வந்து தமிழ்நாடு எடுத்துருக்கணும். தமிழ்நாடு வந்து அப்படி எடுக்கல. காஸ்ட் சென்செக்ஸ் வந்து சென்ட்ரல் தான் எடுக்கணும். சர்வே எடுத்துருக்கலாம். சர்வே நிச்சயமா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது வந்து சென்செக்ஸ் சர்வே அது வந்து நிச்சயமா சர்வேன்றது போய் வீடு வீடா போயிட்டு நமக்கு என்ன சொல்ல வரேன்னா நிச்சயமா பீகார் மாதிரி வந்து தமிழ்நாட்டிலயும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டேட்டா வச்சிருக்கணும். இது வந்து எங்களுக்கான ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பாலை வந்து சென்டர் நோக்கி தள்ளி விட்டாங்க. ஒரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்சஸ் எடுக்க முடியாது, ஸ்டேட்டால சென்சஸ் எடுக்க முடியாது, சர்வே எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இந்த சர்வே நான் முக்கியம் நினைக்கிறேன்னா ஒரு சமூக நீதி அடிப்படையில வந்து எந்தெந்த சமூகங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லை, எந்தெந்த சமூகங்கள் மேல வரணும் அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்திருந்தா சோ அந்தந்த சமூகங்களுக்கு உரிய வந்து நலத்திட்டங்கள், உள் இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அந்த டேட்டா வந்து முக்கியமா இருக்கும். சோ அதை வந்து நிதிஷ் பண்ண மாதிரி தமிழ்நாடு பண்ணிருக்கலாம். தமிழ்நாடு வந்து பாலை வந்து சென்டர் கிட்ட தள்ளிவிட்டாங்க. இப்போ பிஜேபி அரசும் நாங்க காஸ்ட் சர்வே எடுக்க போறோங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது வந்து பீகார் எலெக்ஷனுக்காக தான் பண்ணிருக்காங்க, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்குங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு தெரியும். நான் ஒரு சில டேட்டா எடுத்திருக்கேன் அங்க சமூக ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னு. அங்க வந்து ரொம்ப முக்கியமான அதிக வாக்குகள் உள்ளது வந்து பட்டியல் சமூகம் தான். அதாவது தலித் வந்து அவங்க வந்து 20%, அதான் பஸ்வான் பிளஸ் மாஞ்சின்ற 2 இது அது வந்து தலித் ஷெட்யூல் காஸ்ட் இதாவா இருக்கு. அப்புறம் யாதவர்கள் தீர்மானிக்கும் சக்தியாவும் முஸ்லீம்கள், அதே போல கோரி பிளஸ் குர்மி இந்த சமூகம். அதற்கு பிறகு சிறிய வகையான அதாவது இதை வந்து எப்படி சொல்ல முடியும்னா நலிந்த பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ வந்து ராஜ்புட், பிராமின், அதே போல பூமிகார், ஜெய்ஸ்வால், கயாஸ்தா இந்த சமூகங்கள் வந்து பெரும்பாலும் யார் பிஜேபி பாக்கெட்ல இருக்குது. இந்த நலிந்த பிரிவு ஓட்டுகள் எல்லாமே குறிப்பா நிதிஷ் பக்கம் இருக்குது பெரிய அளவு. அவங்க கொஞ்சம் உயர் சாதிகள் அவங்க. ஆமா, அதாவது இந்த பூமிகார் வந்து லேண்ட் அதிகமா வச்சிருக்கிறவங்க. அவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் பண்ணையார், காங்கிரஸ் பண்ணையார் எப்படி சொல்லுவாங்க கடந்த காலங்கள், அந்த மாதிரி அவங்க வந்து லேண்ட் அதிகமா வச்சிருக்கிறவங்க. ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாம் கூட அங்க இருப்பாங்களாம். கன்னியாகுமார் அந்த பூமிகார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல தீர்மானிக்கும் சக்தின்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா முஸ்லீம்கள் 17% இருக்காங்க. அதே போல யாதவர் சமூகம் ஒரு 16-17% இருக்காங்க. குர்மி சமூகம் வெறும் 3% தான் இருக்காங்க. கோரி 6%, கோரி சமூகம். தலித் சமூகம் 20% இருக்காங்க. அவங்க தான் அங்க மேஜர் ரோல். அதனாலதான் சிராக் பாஸ்வான பிஜேபி தன்வயப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பார்ட்டி. அதே போல மாஞ்சி பார்ட்டி அது ஒண்ணு தனியா அவங்க கொஞ்சம் ஓட்ட பிரிக்கிறாங்க. இன்னொன்னு பசுபதி அவருடைய சித்தப்பா, ஆமா, அதாவது சிராக் பாஸ்வானுடைய சித்தப்பா பசுபதி குமார் பராஸ், அவரை வந்து இப்ப ஆர்ஜேடி கையில எடுக்கிறாரு அப்படின்னா பிஜேபி பக்கம் சிராக் பாஸ்வான் இருக்காரு, ஆர்ஜேடி பக்கம் அவரு எடுத்தா இவங்க 2 பேரும் ஓட்டை எப்படி அவரு பசுபதி குமார் பராஸ் ஓட்ட பிரிக்கிறாரா இல்ல சிராக்? இப்ப பெரிய ஹோல்டு யாருன்னா சிராக் பாஸ்வான் தான். முக்கியமான நபரை பேச மறந்துட்டாங்க, பிகே பிரசாந்த் கிஷோர். அது கடைசியா வருவோம். அவர் எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. குறிப்பா வந்து லாஸ்ட் ஒரு 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு மிகப்பெரிய மாநாடு கூட்டினாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். அவர் என்ன சொல்றாரு, ஒரு 4 தொகுதியில 10% கிட்ட நான் தான் அதிகமா இருக்கேன்னு சொல்றாரு. அது அப்படி சொல்லிக்கலாம், அது வந்து அப்படி சொல்லிக்கலாமே தவிர பல தொகுதிகள் அவர் டெபாசிட்டே வாங்க முடியலையே. அவர் வந்து ஜெயிக்கிற குதிரை மேல வந்து பந்தய கட்டுறவரு. அவர் வந்து நான் வந்து தொழில கத்துக்கிட்டு எலெக்ஷன்ல போட்டி போடணும்னு நினைச்சாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். அவர் வந்து என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாரு, அதே வேலையை பார்த்துக்கிட்டு பணம் சம்பாதிச்சு போயிருக்கலாம். நான் எலெக்ஷனுக்கு வரேன், நான் நிக்கிறேன் அப்படின்னு வந்து அது மிகப்பெரிய ஃபெயிலியர் தான். பிரசாந்த் கிஷோர் பீகார் தேர்தல் முடிஞ்சதும் நேரா விஜய்க்கு வந்து ஒர்க் பண்ண போறதாவும் சில தகவல்கள் இருக்கு, அதையும் சொல்றாங்க. இல்ல அதுவும் இல்லாம அந்த தமிழ்நாட்டுல வந்து பேசும்போது
தமிழ் டப்பிங் படங்களை வந்து பீகார் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் படங்கள் எல்லாம் வந்து விஜய பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு மைண்ட் செட்ல வந்து அவருக்கு இருந்தாரு. அது எந்த தமிழ்நாட்டுக்கே விஜய் போக மாட்டேங்கிறாரு. நண்பருக்காக வந்து பீகார்ல போய் வந்து பிரச்சாரத்தை பண்ணிடுவாரா விஜய்ங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் பழைய தகவல் உறுதியா சொல்றாங்க. அவர் வந்து பீகார் தேர்தல் முடிஞ்சதும் விஜய்க்கு வந்து ஒர்க் பண்ண போறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு தகவலை உறுதியா சொல்றாங்க. அதுக்காக வந்துருவாரு அவரு. ஏன்னா அங்க ஒன்னும் பெருசா அவரால் அங்க சோபிக்க முடியாது. கடையை விரிச்சு அவரால் வியாபாரம் பெருசா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஜென்சுராஜை பொறுத்தவரையில நம்ம ஊர்ல இந்த கோவை கொடிசியா, மதுரை தமுக்கம் மைதானம் மாதிரி பெரிய மைதானம் ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு கூட்டினாரு. காத்து வாங்கிருச்சு. டோட்டல் ஃபெயிலியர். ஜென்சுராஜ் பார்ட்டியுடைய பிரசாந்த் கிஷோர் தொடங்கின மாநாடு டோட்டல் ஃபெயிலியர். மக்கள் நிரம்பவே எல்லாமே காலி பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. அங்கே அவர் உடைஞ்சு போயிட்டாரு. ஆனாலும் நான் இடைத்தேர்தல நான் வந்து இல்ல வீலவெல்லாம் இல்ல, நான் வந்து இன்னமும் இருக்கேன் அப்படின்றாரு. அவரு பெருசா அவருடைய டார்கெட் வந்து தலித் மக்களின் வாக்குகள், முஸ்லிம் ஓட்டை வந்து பாக்குறாரு. ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்க மாட்டார் தான் நான் நம்புறேன். அந்த பிராமணர் சமூகம் பிஜேபி ஓட்டை தாங்க அவரு கைவிக்கிறாரு. பிஜேபி ஓட்டை குறி வைக்கிறாரு. அங்க வந்து இந்த சமூக ரீதியான வாக்குகளை குறிவைத்து யார் யாரை எப்படி களமாடுறாங்கன்ற ஒரு டேட்டா கூட எங்கிட்ட இருக்குது. எப்படின்னா என்டிஏ அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸ் பொறுத்தவரையில நான் முஸ்லிம் ஓட்டு தான் அவங்களுடைய டார்கெட். அதே போல மகாகத்பந்த் இவங்க இந்தியா கூட்டணி, அவங்களுக்கு வந்து யாதவ் பிளஸ் முஸ்லிம் இந்த சமூகத்தை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. லோக் ஜனசக்தி இவங்கெல்லாம் வந்து ஷெட்யூல் காஸ்ட், அந்த முக்கியமா வந்து அந்த இந்த 2 சமூகம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அந்த 2 சமூகத்தை தான் வந்து குறி வச்சு அவங்க போறாங்க. குர்மி. ஆமா. ஜென்சுராஜ் பார்ட்டியை பொறுத்தவரையில அவருடைய டார்கெட், அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து தலித் அண்ட் முஸ்லிம் வாக்குகளை வந்து குறிவைக்கிறார். அதே போல பிராமண சமூகத்தை பொறுத்தவரை அங்க ஒரு 5% இருக்கு போல. அதை வந்து அவர் டார்கெட் பண்றாரு. ஜித்தன் ராம் மாஞ்சின்னு ஒரு மைனர், அவங்க ஒரு மைனர் பிளேயர் தாங்க. அவர் ஒரு வருஷம் சீஃப் மினிஸ்டர் வேற இருந்திருக்காரு. இன்னொன்னு அவங்க வந்து கொஞ்சம் தலித் ஓட்ஸா பிரிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து யாரு கூடயும் ஜர்றதா இல்ல போல தெரியும், தனியா தான் மோஸ்ட்லி இருக்காங்க. அவங்க என்ன ரோல் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு மாதிரி சிராக் பஸ்வான என்ன ரோல் எடுப்பாருன்னு தெரியல. வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவாரு, வரமாட்டாரு. இல்ல வந்து பிஜேபி வந்து லாஸ்ட் எலெக்ஷன் மாதிரி வந்து சிராக் பஸ்வானுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து நிதிஷ் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர் நிப்பாட்டுறாரோ அங்க நீங்க வேட்பாளர் நிப்பாட்டி நீங்க வந்து அப்படி எதுவும் உள்ளடி வேலை பண்ணுவாங்களான்னு தெரியாது. இல்ல, நீங்க அந்த ஃபார்முலா இப்போக்கு தேவையில்லை. இப்போ வந்து பிஜேபியோட ஒரே திட்டம் பீகாரை தன்வயப்படுத்தணும். மகாராஷ்டிராவையே தன்வயப்படுத்தியவர்கள் அவங்க யாரு, அஜித் பவாரியும் இவரையும் வச்சுக்கிட்டு இங்க என்ன பிளான்ல தெரியுங்களா, நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி பயணிக்க போறாங்க. இன்னொன்னு இதுல ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம், பீகாருடைய ட்ராக் ரெக்கார்டே எடுத்து பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் பிஜேபி தான் அங்க பவர்ஃபுல். ஆமா, ஸ்ட்ரைக் ரேட் அவங்க தான் நல்ல டாப்பா இருக்காங்க. இதுல வந்து ஆர்ஜேடியை பொறுத்தவரை ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அது மட்டும் தான் அவங்களுடைய கணக்கீடு. லாஸ்ட் 24 நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே வந்து 40 தொகுதிகள்ல 24 தொகுதி வந்து பிஜேபி கூட்டணி. பிஜேபி 12, நிதிஷ்குமார் 12ன்னு எம்பிக்கள் இருக்காங்க. இருந்தாலும் பிஜேபி வந்து ஒரு வெறி இருக்கும், இந்த எலெக்ஷன் நாம வந்து இப்படியாவது வந்து ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும். ஆனாலும் சென்டர்ல வந்து ஒரு 12 எம்பிக்களுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கு தேவை. சோ அந்த தவறான முடிவுகளை எடுப்பாங்களான்னு கேட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவுக்கும் அமித்ஷா போற மாதிரி பிளான் இல்ல. அமித்ஷாவுடைய பெரிய குறி இந்த வருடத்தில் இந்த இறுதியில அவங்களுடைய பெரிய வெற்றியா பீகார் இருக்கணும்ன்றதுல கனவா இருக்காங்க. எனக்கு வர்ற தகவல் படி நான் சொல்றேன் பாருங்க, இது வரைக்கும் ஒரு 10 சர்வே எடுத்திருக்காங்க. சி ஓட்டர், அதே போல சில சி ஓட்டர் சர்வே வந்து ரொம்ப நம்ம கவனிக்கணும். அதுல வந்து நிதிஷ்க்கு வந்து ஆதரவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. தேஜஸ்வி யாதவுக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து சி ஓட்டர் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 10 சர்வே, நான் வந்து ஒரு 5 சர்வே அதுல பார்த்தேன். அந்த 5 சர்வேல 3 சர்வே வந்து தேஜஸ்வி யாதவ் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு. சி ஓட்டர் ஒரு 40+ கொடுத்திருந்தாங்க தேஜஸ்விக்கு வந்து கொடுத்தாங்க. நான் சி ஓட்டர் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா நான் என் பார்வையில சொல்றேன், பிஜேபி அங்க விடாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவுமே ஆர்எஸ்எஸ், ஏபிவிபி போன்ற அமைப்புகள் டெல்லியில அவங்க ஒர்க் பண்ணது பெரிய ஒர்க். டெல்லியை எப்படி கைப்பற்றினார்களோ அதே போல பீகாரை கைப்பற்ற வேண்டும்ன்றது அவங்களுடைய திட்டமா இருக்குது. அதற்கான எல்லா வேலையும் அவங்க வந்து ரொம்ப முனைப்பா செய்யறாங்க. சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் சிந்து ஆபரேஷன்லாம் முடிச்சுட்டு அங்க போயிட்டு பீகாருக்கு தான் போனாரு. ஆமாமா, நேரா போயிட்டு அவர் வந்து என் உடம்புல ரத்தம் ஓடல, சிந்தூர் தான் ஓடுதுன்னே சொல்லிட்டாரு. அது வந்து மிகப்பெரிய விமர்சனமாலாம் மாறுனுச்சு. இல்ல, அவரு முழுக்க வந்து பெரிய அளவுக்கு இந்த சிந்தூர் ஆபரேஷனை வந்து பீகார் தேர்தலுக்கு கொண்டு போயிட்டாரு அவரு. ஆமா, இன்னொன்னு அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்றாங்க. அமித்ஷாவுடைய கணக்கு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி பீகாருக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7-8 முறை அவர் வந்து பயணம் செய்து பல விஷயங்களை பேச
போறதா சொல்றாங்க. அதுக்கான ஒரு பெரிய பெரிய நெட்வொர்க்கே வேலை செய்யுது. பீகார் எலெக்ஷன் நிச்சயமா அமித்ஷா வந்து எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இன்னும் 10 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி வந்து அறிவிச்சுட்டு போனாரு. சோ அந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூவா அமித்ஷா பாக்குறாரு. பிஜேபியும் அப்படிதான் பாக்குறாங்க. சோ பீகார் எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது எனக்கு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ரிஃப்ளெக்ட் இருக்கு. நாம வெளிப்படையா சில கணக்கீடு பண்ண முடியாது. நிதிஷை பொறுத்தவரையில இந்த ரோல்ல சீஃப் மினிஸ்டர் வேட்பாளரா தான் இந்தியா அலைன்ஸ்ல இருக்க போறாரு. சிராக் பாஸ்வானை பொறுத்தவரையில பிஜேபி கூட தான் பயணிக்க போறாரு. அவர் மத்திய அமைச்சரா இருக்காரு. அவர் ராஜினாமா பண்றாரோ பண்ணலையோ, ஆனா இப்போதைக்கு அவர் அந்த மனநிலையில இருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்டேட் ஆஸ்பிரேஷன் இருக்கு. இன்னைக்கு இல்ல 25 தேர்தல் அவருடைய எண்ணம் கிடையாது. 30 தேர்தல் 2030 நாம முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவர் இருக்காரு. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா இன்னைக்கு அவர் வந்து நிதிஷ்குமார் பயணத்துல தான் போறாரு. நிதிஷ்குமாருக்கு வயசாயிருச்சு, இதுக்கு மேல அவரால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஓப்பனாலாம் பேசியிருக்காரு. இல்ல பேசியிருக்காரு. 2020 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிதிஷ்க்கு எதிராக வேட்பாளர் நிப்பாட்டினாரு. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அவங்களுக்கு வந்திருக்கு. அங்க வந்து 6 MP பஸ்வானுக்கு 6 MP இருந்தாங்க. அதுல 6 MP 5 MP வந்து மிகப்பெரியமா ஒரு போர்க்குறளை வந்து சிராக் பஸ்வானுக்கு எதிராக எழுப்பினாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து டாலி பண்ணிட்டு 24 எலெக்ஷன்ல ஒரு மீண்டும் 5 MP வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. பீகாருடைய 3வது பெரிய கட்சி நான் தாங்கிறத வந்து அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணாரு. சோ இப்போ என்ன பண்ண போறாருங்கிறது ஒரு கொஸ்டின் தான். ஆனால் நீங்க சொல்றீங்க பாஜக கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாருன்னு சொல்றீங்க. எலெக்ஷனுக்கு சிராக் அதிருப்தியில எல்லாம் கிடையாது. சிராக் வந்து மோடியின் செல்ல குழந்தை அப்படின்னே சொல்றாங்க. மோடி மீது அதிகமான பாசமும் நேசமும் வைத்திருக்கிறார் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான். அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததே மோடி நேரடி பார்வையில கடைக்கண் பார்வையில இருக்காரு, இப்பவும் இருக்காரு. அவரு வந்து எனக்கு வந்து டெல்லி பாலிடிக்ஸ் வேணா, என்னை கொண்டு போய் என் ஸ்டேட்ல விட்டுருங்க, நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிறேன்ற ஆசையெல்லாம் அவருக்கு இருக்கு. அதை இன்னைக்கு வேண்டான்ற முடிவுலேயே அவர் இருக்காரு. இப்ப இமீடியட்டா 30க்கு, ஏன்னா அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நான் தேஜஸ்வி யாதவ் பண்றேன், இல்ல பிரசாந்த் கிஷோர் ஏதாவது எமர்ஜ் ஆனா அவரோட நான் அரசியல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்துல தான் அவர் பயணிக்கிறார். அவர் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்க. அவங்க சித்தப்பா மாதிரி எல்லாம் அவர் அவசரப்படல. அவங்க சித்தப்பா அழகா காய் நகர்த்திருக்கலாம். பிஜேபியோடவே அலைன்ஸ்லேயே இருந்திருந்தா அவர் வந்து பசுபதி குமார் பராஸ் அவர் அங்கேயே இருந்திருந்தா, இப்போ இவருக்கு சிராக் பாஸ்வானுக்கு எப்படி மத்திய அமைச்சர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி மாநில அரசியல்ல ஒரு பெரிய ரோலை பிஜேபி வளர்த்து விட்டுருக்கோம். அவர் தேவையில்லாம இப்ப வந்து தேஜஸ்வி யாதவுக்கு கை கொடுக்க போறாரு. தேஜஸ்வி யாதவும் அங்க பலமற்றவர் எல்லாம் கிடையாது, ரொம்ப பலமானவர். பிஜேபி இப்ப அவருக்கு பெரிய பேட்டிலே என்ன தெரியுங்களா, நிதிஷ்குமாருக்கு வந்து இப்ப வேலை எல்லாம் குறைவுங்க. பிஜேபி முழுமையா இறங்க போகுது. பிஜேபி டேக் ஓவர் பண்ணிட்டு பிஜேபி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு நிதிஷ்குமார் வேண்டான்னு சொல்லிட்டா கூட அங்க வந்து அந்த 12 MP இருக்குல்ல, அதை எப்படி சரி கட்டணும்னு அவங்க எல்லாம் வேற சில மாநிலத்திலாம் கையில வச்சிருக்காங்க. சில நட்பு சக்திகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல அது தேவைப்படும். மக்களுக்கு புரியும் அந்த நட்பு சக்திகள் எப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை பிஜேபிக்கு சாதகமா முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, மோடி அமித்ஷா நேரடி பார்வையில இந்த எலெக்ஷனை அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. நிதிஷ்குமார ரோலை வந்து வெற்றி பெற வச்சுட்டு அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏக்நாத் சிண்டேவை எப்படி ஓர ஒதுக்கிட்டு அழகா வந்து பட்னாவிஸை உட்கார வச்சாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல மகாராஷ்டிரா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க. நிதிஷ்குமார் பல்டி அடிப்பான்றது மோடிக்கு இல்ல, உலகத்துக்கே தெரியும், RSSக்கு நல்லா தெரியும். இந்த பீகார் தேர்தல முழுக்க முழுக்க கிரவுண்ட் ஒர்க்கை வந்து RSS டோர் டு டோர் கேம்பெயின் வந்து அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க போக போறாங்க. எனக்கு தெரிஞ்சு நவம்பர்ல தேர்தலே முடிஞ்சிடும். இந்த வருஷம் டிசம்பருக்கு முன்னாடி இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல. அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமாக நவம்பர்ல தேர்தல் அனௌன்ஸ் பண்ணா. 10 கோடி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலம் அது. கிட்டத்தட்ட 243 தொகுதி, நம்மளை விட அதிகம். அதுவும் இல்லாம டீலிமிட்டேஷன் வேற ஒரு பார்வையா வந்து பாஜக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு வந்து எப்படி டீலிமிட்டேஷன் வந்து கையில எடுத்திருக்காங்களோ, சோ அங்க அவங்க எடுப்பாங்க. நாம வந்து அதிக மக்கள் தொகை இருக்கும், அதிக மக்கள் தொகைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரெப்ரசன்டேஷன்ல தான் அந்த MP அமைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ பாஜகவுடைய அறிவுசாரி பிரிவு வந்து அந்த ஒரு வேலையில பிஜேபி விட இன்னொன்னு அங்க வந்து உபேந்திர குஷ்வாஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு தனி பார்ட்டி நடத்துறாரு. அவர் இந்த ஸ்டேட்மெண்டே தமிழ்நாடு சுட்டி காட்டி சொல்லிருக்காரு. 18 லட்சம் பேருக்கு நீங்க வந்து ஒரு MP அனுப்புறீங்க பிரதிநிதித்துவம், நாங்க இங்க 25-30 லட்சம் பேருக்கு ஒரு MP அறிவிச்சு நாங்க உட்கார்ந்து இருக்கோம். எங்களுக்கு வந்து இன்னைக்கு 40 MP இருக்காங்க. எங்களுக்கு அப்படியே டபுள் டிஜிட் ஆகும், 80 MP 80 ஆகும். எங்களுக்கு இத வந்து என்னன்னா RJDயும் ஒத்துக்கணும், அங்க ஒத்துக்குறாங்க அவங்க. இப்ப இந்த புள்ளியில வந்து RJDயும் நிப்பாங்க. யாரு, நம்ம இவரு தேஜஸ்வி யாதவும் நின்னாங்க. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் ரொம்ப 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 முக்கியமான பிளஸ். சவுத் இந்தியன் ஸ்டேட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப மைனஸான. இத உபேந்திர குஷ்வாஷ் வந்து இந்த தேர்தலில் பேசவே போறாரு. பாருங்க, இதுல வந்து சவுத்துல எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து 18 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு MP இருக்காங்க. நம்ம ஊர்ல 35 லட்சத்துக்கு இதை பண்ண மாட்டேன்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு உபேந்திர குஷ்வாஷ் வந்து NDA அலைன்ஸ்ல இருக்காரு. அவர் சொல்ல போறாருன்ற தகவல் இப்பவே எடுப்பாங்க. இதுலதான் வந்து இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. தேஜஸ்வி யாதவ் வந்து இதுல நிக்கிறாரு. அதாவது ஆமா நமக்கு வந்து டீலிமிட்டேஷன் வேணும் தான் நிக்கிறாரு. காங்கிரஸ் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இதுதான் உங்களுக்கு
காங்கிரஸ் வந்து இந்த ஆட்டத்தை கலைக்காம இருந்தா அங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்டில் நல்லா இல்ல இருக்கும். காங்கிரஸ்ல ஒரு ஸ்டாண்டும் கர்நாடகால ஒரு ஸ்டாண்டும் வட இந்தியால ஒரு ஸ்டாண்டும் அதுதான் காங்கிரஸ் open ஆ எடுக்கணும். பேசுறதே இல்ல காங்கிரஸ் கிட்ட இருக்கிற பெரிய சிக்கலே. அதனாலதான் காங்கிரஸ் தேசிய தலைமை வந்து அந்த டீலிமிட்டேஷன் கூடத்துக்கு சென்னைக்கு வராம ம். சித்தராமையா பேர் என்ன சிவகுமார் அனுப்பிச்சு விட்டாங்க. டி.கே. சிவகுமார். டி.கே. சிவகுமார் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ஐடிசி கிராண்ட்ல நடந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாரு. Correct. சோ அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு நரேட்டிவ் எடுத்துதான் வந்து தேசிய கட்சிகள் அரசியல் பண்ண முடியுமே தவிர திமுக மாதிரி ஒரு மாநில கட்சி வந்து நரேட்டிவ் செட் பண்ணி விளையாடுறாங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக். அது வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். சோ அதை பத்தி நாம விரிவா பேசணும். இந்தியா கூட்டணியை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லன்னு சிதம்பரமே சொல்லிட்டாரு. ப. சிதம்பரம் இங்கேயுமே சச்சின் பைலட் என்னன்றாரு, யார் முதல்வர் வேட்பாளர்னு பின்னாடி பாத்துக்கலாங்கிறாரு. இதுவே அங்க ஒரு ஃபெயிலியர் தான். நீங்க அதை நீங்க சொல்லாம நீங்க போய் ஓட்டு கேட்டீங்கன்னா பீகார்ல வந்து உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மொத்த பேரும் நிதிஷ்கும் பிஜேபிக்கும் ஓட்ட போட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கிற பிஜேபி அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ஒரு வேலையா RSS வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆர்ஜேடி ரொம்ப டஃபா இருக்காரு. அதாவது தேஜஸ்வி யாதவ் பிஜேபிக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. நீங்க கெடுத்து விட்டுறாதீங்க காங்கிரஸ், அதுதான் நல்லது. அப்படி அதை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன். அப்படின்னா பாஜகவுடைய ரியல் பி டீம் காங்கிரஸ் தான் போல இருக்கு பீகார்ல. தேவையில்லாத அரசியல காங்கிரஸ் பண்ணிருக்காங்க. நான் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது நெக் டு நெக்கா தான் பாக்குறேன். எதுனாலும் நடக்கலாம். ஆனா கடந்த ஒரு வருஷம் ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா பிஜேபி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. பீகார எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போட்டாங்க. நான் ஒரு சில தகவல்கள் எல்லாம் சேகரிக்கும் போது சிலர் எல்லாம் வந்து இவிஎம் மிஷின்ல ஏதாவது பண்ணிடுவாங்க. பிஜேபி பாருங்க, பிஜேபி இவிஎம் அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. நான் வந்து அந்த தேர்தலை சரியா அணுகுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, அவங்களுடைய டார்கெட் எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தல் தான். சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலமா அவங்க கைப்பற்றிடுவாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்தை அமித்ஷா கடந்த காலங்களில் சொல்லியிருந்தாரு. இப்ப பெருசா சொல்றது இல்ல. அது சொல்லாமலே சில விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்லும் போது தான் அவங்களால பண்ண முடியல. சில ஸ்டேட்டை விட்டாங்க. அதை சொல்லாமலே சில விஷயங்களை பண்றாங்க. சோ அவங்களுக்கு பெரிய 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 பலம் அந்த RSS, ABVP, இந்த துணை அமைப்புகள், இந்து அமைப்புகள் அத்தனைமே, அந்த இந்துத்துவ அமைப்புகள் அத்தனை பேருமே டீப் ரூட்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பீகாரையும் அவங்க வந்து தன்வயப்படுத்துவதற்கான முயற்சியில இருக்காங்க. இதுல என்டிஏ அலைன்ஸ், காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது, மத்தவங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்க போறாங்க. அந்த பசுபதி குமார் பராஸ் ஆர்ஜேடிக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு போனால் தலித் ஓட்டுகளை அவரு கணிசமா பிரிக்கிறாரு. ஏன்னா அவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பி. மகன் வந்து பிஜேபியில இருக்காரு, சிராக் பாஸ்வான், மத்திய அமைச்சர். அவரு மாநில அரசியல்ல என்ன ரோல் பண்ண போறாரு, இதெல்லாம் ஒட்டிதான் இருக்கும். பேட்டில் என்னவோ தேஜஸ்வி யாதவ் வர்சஸ் நிதிஷ்குமார் அப்படிதான் இருக்குது. நான் என் பார்வையில சொல்றது வந்து 60-40 அப்படின்ற ஒரு மனநிலையிலும் இருக்கு. ஆனா கொஞ்சம் நெருங்கி வரும்போது கூட போகையில பிஜேபி அதிரடியா இறங்கினா நெக் டு நெக் அவங்க வந்து ஃபைட் கொடுப்பற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக எலெக்ஷன் டேட் அறிவிச்சிடும். நம்ம நிறைய விரிவா பேசலாம். எனக்கு கொடுத்து பேசி நமக்கு நன்றி மாதேஷ். நன்றி.